ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குரு. நாம் இன்னைக்கு வித்தியாசமான ஸ்வீட்டு வெண்ணெய்க்கு சாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு பாரம்பரியமான ஸ்வீட்டு. இதை செய்யறது ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம். இந்த பேரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பால் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அலசிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி காட்டன் துணியில் நான் உணர்த்திருக்கேன். இப்போ உணர்ந்துருச்சு. ஃபேன் காற்றுல உணர வைக்கக்கூடாது. இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும். இப்போ நம்ம மிக்சியில் இதை அரைச்சிக்க போகிறோம். நம்ம அரைச்ச மாவை சலிச்சிக்கலாம். இந்த மாவை நம்ம சலிக்க வேண்டாம், இதை வச்சிடலாம். நமக்கு நைஸ் மாவு தான் தேவை. நம்ம இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கப்பால் தான் வெண்ணெய் எடுக்க போகிறோம். அதனால் இந்த கப்பாலே 2 கப்பு சர்க்கரை அரைச்சிக்க போகிறோம். சர்க்கரை மஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு ஏலப்பொடி சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். சர்க்கரை நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. பாருங்க, இவ்வளோ நைஸாக இருக்குது. இப்போ நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்து சர்க்கரையை பவுடர் பண்ணி வச்சு இப்போ மாவு பிசையலாம். இந்த கப்பால் 1 கப்பு நான் வெண்ணெய் சேர்க்குறேன். 1 கப்பு வெண்ணெய்க்கு அரிசி மாவு நான் 1.5 கப்பு சேர்க்குறேன். நான் அரிசி மாவு 1.5 கப்பு சேர்த்துருக்கேன். வெண்ணெய் கடையில் வாங்குகிற வெண்ணெயும் இருக்குது, வீட்டில் ரெடி பண்ணி எடுக்கிற வெண்ணெயும் இருக்குது. அந்த வெண்ணெயை பொறுத்து அரிசி மாவோட அளவு மாறுபடும். நம்ம பிசைஞ்சிட்டு தேவைன்னா அரிசி மாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துருக்கிற வெண்ணெய் வீட்டிலே ரெடி பண்ணது. வெயில் காலங்கிறதுனால கைப்பட்டாலே வெண்ணெய் கொஞ்சம் உருகுது. இன்னும் கொஞ்சம் அரிசி மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம அரிசி மாவு அரைச்சோம்ல, அது காயக்கூடாது. அந்த ஈரப்பதத்தில் நம்ம மாவு பிசைஞ்சிடணும். ஈரப்பதத்தில் பிசைஞ்சால் தான் சாஃப்டாக இருக்கும். மாவு காயக்கூடாது. இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. கையில் இப்படி ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. நம்ம எப்படி சுடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம பவுடர் பண்ண சர்க்கரையை இப்படி ஒரு பிளேட்டில் தூவி வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் ரொம்ப சூடேறக்கூடாது, சூடேறாமல் இருக்கக்கூடாது. இதை கொஞ்சம் பார்த்து மீடியம் ஃப்ளேமில் தான் போடணும். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி சிம்மில் வச்சுக்கோங்க. இந்தமாரி உருண்டையை பால் மாரி உருண்டிக்கோங்க. இந்தமாரி உருண்டையை உருண்டிக்கோங்க. இந்தமாரி ஃப்ளாட்டான கிணத்துல ஒரு வெள்ளை காட்டன் துணியை சின்னதாக நினச்சி போட்டுக்கோங்க. உருண்டை இப்படி உருண்டி எடுத்து இந்தமாரி தண்ணீரை லேசாக நினச்சிக்கோங்க.
தண்ணீர் லேசாக உருண்டை நினச்சிக்கோங்க, உங்களுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி கையில் எடுத்து இப்படி போட்டுருங்க. மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. நல்லா உப்பி வரும். எண்ணெய் ரொம்ப சூடேறிச்சுனால செவந்துடும். மிதமான தீயிலே சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்தமாரி தட்டில் 1 நிமிஷம் வச்சுக்கோங்க. நம்ம சர்க்கரை பவுடரில் இப்போ இதை வைக்க போகிறோம். ரெண்டு பக்கமும் இந்தமாரி பெட்டை எடுத்துக்கோங்க. அந்த சூட்லேயே அது சர்க்கரை அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் வெண்ணெய் கிச்சான் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.